பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை இப்படியாய் வாசிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதர யோபுடைய கஷ்ட காலங்களிலே அவருடைய நண்பர்கள் வந்து அவரோடு உரையாடுகிற போது நடந்த காரியங்களிலே வாசிக்கிறோம். இந்த காரியத்தை வசனம் சொல்லுகிறது, ஒன்று ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தேவன் காரியங்களை வாக்கி பண்ணுகிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை நடத்துகிறவர், நாம் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆதிகாகமத்திலே 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, மதியான வேளையில் ஆபிரகாம் அவருடைய வீட்டு வாசலில் உட்கார்ந்து இருந்தபோது ஏதோ 3 புருஷர்கள் வருவதை பார்க்கிறான். அவளை அழைத்து வந்து அவள் உட்கார வைத்து அவளுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்களுக்கு உணவு சமைச்சு அவர்கள் உணவெல்லாம் கொடுத்து அனுப்புகிறான் பாருங்கள், உபசரிக்கிறான். அப்பொழுது போகும்போது அவர் சொல்கிறார்கள், இதே மாதிரி உனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுப்பார், உன்னுடைய மனைவி நாங்கள் திரும்பவும் வருகிற பொழுது அவள் கருவுற்றிருப்பாள் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். கற்பம் ஒரு குமாரனை வைத்திருப்பாள் என்று சொல்லி. ஆனால் சாராளுக்கு அது ஏற்புடையதாக இல்லை, நகைக்கிறதை பார்த்தார்கள். அப்பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் போல, ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவையும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவனாக இருக்கிறபோது எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாக இருக்கிற பிள்ளை பெறுவது மெய்யா என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திலே உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பார்த்தீங்களா, ஆகாத காரியம் தேவனுக்கு ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆகாது என்று நாம் நினைத்திருக்கிற காரியங்களை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற பொழுது தேவன் அதை ஆகும்படி செய்வார். அவராலே ஆகும், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே ஆதியாகமம் 18 சொல்லப்பட்ட காரியங்களை பாருங்கள். ஆபிரகாமுக்கு சொன்னார் அல்லவா? ஆகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வசனத்திற்கு ஒத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கிற பொழுது எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்படியே வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், உனக்கு நான் செய்வேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது, அதான் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்படி நீ கூப்பிடுகிற பொழுது அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன், செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் கர்த்தர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் கர்த்தர். அவரை நோக்கி கூப்பிடுற பொழுது பாருங்கள், தானாக வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஆபிரகாமுடைய வீட்டு வாசலில் உட்காந்துருக்கிற பொழுது இங்கே வந்து சொல்கிறாரு, இது மாதிரி அதிசயங்களை அற்புதங்களை காணப்படுகிற தேவன் பாருங்கள், நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக, நீங்கள் கேட்பதற்கும் மேலாக பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும். தானியேல் அவன் அண்டை நாட்டில் இருக்கிற போது அவன் ஒரு நாளும் சந்தி மத்தியான வேளையில் 3 வேளையும் ஜெபித்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவன் ஜெபத்துக்கு விரோதமான காரியங்களை அங்கே பார்க்குறோம். அந்த தேசத்தில் அங்கே இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக குற்றம் சாட்டி அவனை எப்படியாவது அந்த பதவியிலிருந்து இறக்கி விட வேண்டும் என்று பார்த்தார்கள், முடியல. மாறாக அதற்கு ஒரு வழி தான் பார்த்தார்கள். அவன் வந்து தேவன் மேலே பற்றுள்ளவனாக இருக்கிறான், ஆராதிக்கிறான். ஆகவே அவர்கள் ஒரு பொற்சிலையை செய்து வணங்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் தேவனை இப்படி தான் பல காரியங்களை குழப்பங்களை உண்டு பண்ணுறதை பார்க்கிறோம். நீங்கள் தானியேல் புத்தகத்தில் வாசித்து பார்க்கலாம். 1, 3, 2 சாத்ரா மேஷாக் ஆப்தனாக எரிய நெருப்பிலே போட்டார்கள், அதுபோலவே தானியேல் சிங்க கோயிலில் போட்டார்ன்றதான் பார்க்கிறோம். ஆனால் தானியேலின் ஜெபம் கேட்கப்பட்டது. தானியேல் வாழ்க்கையில் ராஜா எதிர்பார்ப்பதற்கு மேலான அதிசயங்களை செய்தார் பாருங்கள். சிங்கக்கோயிலை ஓட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறாரு, தானியேலே உன்னை விடுவித்தாரான்னு கேட்குறாரு பாருங்கள். பார்த்தீங்களா, அதுதான் தேவன் செய்யக்கூடிய அதிசயமான காரியங்களை. சாத்ராக் மேஷாக் ஆப்தனாக எரிகிற சூளையில் ஒரு முடி கூட அவர்களுக்கு பற்றவே இல்லை, கருகவே இல்லை. போட்டிருந்த ஆடை எதுவுமே மாறலை, அப்படியே வெளியில் வராங்க. இதுதான் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த கால வேளையில் நாம் அந்த தேவனை தேடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் பெரிய காரியங்களை செய்வார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். நாம் கேட்பதற்கு எதிர்பார்ப்புக்கு மேலே நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கப்பட்ட வசனத்தின்படியாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களையும் ஆண்டவரே எண்ணி முடிய அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலும் நம்மை துதிக்கிறோம். ஆதியாகமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் சாராளுக்கு சொன்ன வார்த்தைகளை கேட்டோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம். அதுபோலவே
எரேமியா 33:3 படியாக உம்மை நோக்கி கூப்பிடுற பொழுது நீர் எங்களுக்கு நாங்கள் அறியாத எட்டாவது பெரிய காரியங்களை அறிவிப்பேன் செய்யணும்னு வாக்கு கொடுத்தீர். அதே போல் ஆண்டவரே இந்த நாட்களில் தானியேலுடைய காரியத்தில், சாத்ராக் மேஷாக் அப்துல்நேகோ காரியத்தில், தானியேல் புத்தகத்தில் வாசித்தோம் பார். அப்படி எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் உண்மையே பற்றி கொண்டு, உறுதியாய் பற்றி கொண்டு, ஆண்டவரே உம்மை தொழுது கொண்டு, உம்மை சேவித்து, உன்னிடத்தில் ஜெபித்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலும் ஆகாது என்று சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆகும்படி செய்து கர்த்தர் எங்களுக்காக எல்லாரும் செய்து முடிப்பீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.